வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இதுதான் நம்முடைய சிறப்பு அந்தஸ்து. நீங்களும் நானும் சந்தோஷப்படக்கூடிய, பெருமைப்படக்கூடிய, நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள். அதனால் வருகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியசாலிகள். இது நம்மால் உண்டானதல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்முடைய தகுதி நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய தயவு நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பு நிமித்தம், அவருடைய அநாதி நோக்கத்தின் நிமித்தம் நம்மை தெரிந்து கொண்டார். குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டிருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அநேக விதங்களிலே தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த உலகம் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறது என்பது முக்கியமல்ல. இன்றைக்கு ராஜா என்பார்கள், நாளைக்கு வெளியே போ என்பார்கள். நம்மை பார்க்கும்போது உங்களைப் போல புத்திமான் கிடையாது என்று சொல்லுவார்கள், வெளியே போய் அந்த முட்டாள் இப்படி சொன்னான் என்று சொல்லுவார்கள். ஆகவே உலகம் சொல்லுவதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் நம்மை புகழும்போது நாம் அதிலே மதிமயங்கி விடவும் வேண்டாம். அவர்கள் நம்மை இகழும்போது அதனால் சோர்வடைந்து விடவும் தேவையில்லை. ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் பெரியவர், நம்மோடு இருப்பவர் பெரியவர். அவரோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் ஜெபத்தை குறித்து தான் பேசப்போகிறேன். ஆனால் அந்த ஜெபத்தை குறித்து பேசும்போது, ஜெபிப்பதற்கு நமக்கு இருக்கிற தகுதி என்ன, ஜெபத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்ன என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். What is our standing before God? What is our status in the kingdom of God? நாம் ஆண்டவருக்கு யாராக இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை அவருடைய ஊழியர்கள் என்று சொன்னார். பிறகு சொன்னார், நான் இனி உங்களை வேலைக்காரர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதர் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து பிள்ளைகளே என்றார். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று. ரோமர் நிருபத்திலே சொல்லுகிறார், அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார் என்று. அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ஒரு அறிமுகமானவர் என்று சொல்லப்படுவதற்கும், ஒரு வேலைக்காரன் என்று சொல்லப்படுவதற்கும், ஒரு நண்பன் அல்லது சிநேகிதன் என்று சொல்லப்படுவதற்கும், பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கும் அந்தஸ்திலே பெரிய வித்தியாசம் உண்டு. நமக்கு நிறைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் நம்மோடு சம அந்தஸ்து உள்ளவர்கள், சிலர் நம்மோடு பெரியவர்கள், உயர் அந்தஸ்து கொண்டவர்கள், சிலர் நம்மை விட சற்று தாழ்வானவர்கள். நாம் பழகும்போது இந்த 3 நிலைகளில் இருக்கிறவர்களோடு நம்முடைய பழக்கத்திலே சில வித்தியாசங்களை வைத்திருக்கிறோம். சிலரை வாடா போடா என்று பேசுகிறோம்,
சிலரை வாங்க உட்காருங்க என்று சொல்லுகிறோம், சிலரை ஐயா என்கிறோம். நீங்கள் நீதிமன்றத்திற்கு போனால் நீதிபதி வக்கீலை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், தி லேர்னட் அட்வொகேட் என்பார். அதாவது அவர் தான் ரொம்ப கற்றறிஞ்சவரான் என்று சொல்லுவார். வக்கீல் நீதிபதியை பார்த்து என்ன சொல்லுவார்? மை லார்ட், மை லார்ட் என்பார். ஒருத்தர் சொன்னாங்க, உதடில் தோத்திரம் உள்ளத்தில் ஆத்திரம் என்று. சில நேரம் நம்முடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் other people is different from what we express. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இனி நான் உங்களை வேலைக்காரர் என்று சொல்லேன், உங்களை சிநேகிதரே என்று சொல்லுகிறேன் என்று. யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். When you and I become friends of God, we have privilege of private information. மற்றவர்களுக்கு தெரியாத காரியங்கள், நான் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Matters only known to God, அதை சிநேகிதர் என்கிற முறையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். What a privilege, what a privilege. எங்கே வெளிப்படுத்துகிறார்? இந்த வசனத்திலே. இந்த வசனம் மிக மிக வல்லமையானது. நம்முடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இப்போ ஒருத்தர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்ட்டாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிலர்கிட்ட 10 லட்சம் கூட கேட்பாங்க, அது உங்கள் அந்தஸ்தை பொறுத்தது. எங்கள் வீட்டு பக்கமாக இருக்கிறவங்க எங்களை ஏதாவது அப்படி உதவி கேட்குறதானா 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கேட்பாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, கொடுப்பீங்களா என்று. ஏனென்றால் எங்கள் சக்தி அவ்வளவு தான் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு தேவனுடைய ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய ரகசியங்கள். சங்கீதம் 25:14 வாசிங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரிவிப்பார், தெரியப்படுத்துவார். The secret of the Lord is with them that fear him, and he will show them his covenant. எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று உங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? அவருக்கே தெரியுமான்றது வேற விஷயம். ஆனால் இல்லை என்றால் பிரதம மந்திரி என்று வைத்துக் கொள்ளுவோம், இல்லை என்றால் உலகுக்கே ராஜாவாக இருக்கிற ட்ரம்ப் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருடைய சீக்ரெட் உங்களுக்கு தெரியும் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உடனே போர்டு போட்டுருவோம் இல்லையா? யாராவது உதவி ஆலோசனை வேண்டுமென்றால் தொலைபேசி எண் என்று.
இந்த வசனம் 25வது சங்கீதம் 14வது வசனம் கர்த்தருடைய ரகசியம் அல்லது த சீக்ரெட் ஆஃப் தி லார்ட் என்று சொல்லப்பட்டிருப்பதுடைய சரியான வார்த்தை, எபிரேய மொழியிலே அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய சிநேகம், த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தி லார்ட். ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு நெருக்கமான ஒரு உறவு, a very intimate relationship. அந்த உறவிலே மறைவுகள் எதுவும் இருக்காது, மறைக்க மாட்டார்கள். சிநேகிதர்கள் ஒருவருக்கொருவர் ரகசியத்தை மறைக்க மாட்டார்கள். அப்பா கிட்ட சொல்ல முடியாதது, அம்மா கிட்ட சொல்ல முடியாதது, வாத்தியார்கிட்ட சொல்ல முடியாதது எல்லாம் யார்கிட்ட சொல்லுவோம்? சிநேகிதர்கிட்ட தான் சொல்லுவோம். சில சிநேகிதர் போட்டு கொடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒழுங்காக வகுப்புக்கே போகிறதில்ல. காலையில் புக்ஸு, டிஃபன் எல்லாம், சாதம் எல்லாம் வாழையில கட்டி அதை நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலாக, ஹைஸ்கூல் படிக்கும்போதே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் நினைப்பு. ஒரு 3 புக் கையில் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போகிறது. போகிற வழியிலவே நண்பர்களோடு திடீரென்று ஒரு யோசனை வந்துவிடும், இன்னைக்கு சரியான போர் என்று பாதி வழியில் ஒரு மளிகை கடையில் கொண்டு, ஐயா இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் என்று வைப்போம். வச்சுட்டு திருப்பியும் யோசனை பண்ணுவோம், எதுக்கு எல்லாம் இங்கே இருக்கணும், சோத்து பொட்டலத்தை கையில் எடுத்துக்கலாம் என்று சாப்பாடை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு வயல்வெளியாக நடப்போம். மணி 10:30 ஆன உடனே பசிக்குதோ பசிக்கவில்லை, இதை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று அதை சாப்பிட்டு முடித்து விடுவோம். பிறகு என்ன செய்யவென்று தெரியாது, எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்குவோம். கொஞ்சம் புகைப்பிடிக்க முயற்சி செய்வது, இது போன்ற சில அக்கிரமங்களையும் செய்திருக்கிறோம். பிறகு மாலை ஆகும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவதை பார்த்த உடனே நாங்கள் எழுந்து புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கொண்டு வீட்டிற்கு பத்திரமாக போய்விடுவோம். என் நண்பன் ஒருவன், அவனுடைய பேர் ஐசக். ஐசக் சொன்னினா தோல் உறிஞ்சு போகும், ஜாக்கிரதை என்று சொல்லியிருப்போம். ஆனால் அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குற கேள்வியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஐசக் போட்டு கொடுத்துட்டான். ஸோ ஆனால் அது என்னுடைய நன்மைக்காக செய்தான். சிநேகிதர் என்பது இங்கே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த உறவு எப்படிப்பட்டதென்றால், ஆண்டவரிலேயும் நம்மிலேயும் யார் பெரியவர் யார் சிறியவர்? நானா பெருசா? ஆண்டவர் எனக்கு ஜூனியரா? அவர் சர்வ வல்லவர் இல்லையா, சர்வ ஞானி, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாம் அவருடையவைகள். அவர் சொல்லுகிறார், டேய் சசி, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஓகேவா என்கிறார். எவ்வளவு அற்புதம் இல்லையா? எவ்வளோ பெரிய கிருபை! என்ன ஆண்டவரே, என்ன சொல்கிறீங்க? சென்ற வாரம் எங்கள் பள்ளியிலே ஆசிரியர்கள் இன்டர்வியூ வைத்தோம். இன்டர்வியூவுக்கு வர வேண்டிய ஒரு கேர்ள் காத்திருந்தோம், வரவில்லை. ஆகவே தொலைபேசியிலே அவளை தொடர்பு கொண்டேன். நீ வருவேன் என்று சொல்லியிருந்தாயே, வரவில்லையே என்று. அவள் கேட்டாள், ஏன் யாருமே வரலையா இன்டர்வியூக்கு? உடனடியாக நான் சொல்லிவிட்டேன், நீ வர வேண்டாம், நீ ரொம்ப அதிக பிரசங்கியாக இருக்கிறாய் என்று. சில நேரங்களிலே நாம் யாரோடு பேசுகிறோம் என்பது தெரியாமலே நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி பேசி விடுவதனாலே நமக்கு வரவேண்டிய பாக்கியமும் ஸ்லாக்கியமும் வராமல் அதை நாம் இழந்து போய்விடுகிறோம். We have to be careful in our relationship with God.
பயத்தோடு, நடுக்கத்தோடு, பயபக்தியோடு தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பிதாவிடத்தில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார்? முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். We have an awesome God and it is our privilege to have connection with him. அவர் சொல்லுகிறார், நீ எதை கேட்டாலும் உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அதை நான் உனக்கு செய்வேன் என்கிறார். எதையும் கேட்கலாம். நீ இந்த மலையை பார்த்து போய்விடு என்று சொன்னால் அது போய்விடும். தேவையெல்லாம் என் மேல விசுவாசத்தோடு நீ அதை செய்ய வேண்டும் என்பது மாத்திரம்தான் என்கிறார். இந்த ஃப்ரெண்ட்ஷிப், C.S. லூயிஸ் என்கிற தேவ மனிதன் 4 loves என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 1960 ஆண்டு அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே அன்பு, லவ் என்பதற்கு 4 பரிமாணங்கள் உண்டு என்று சொல்கிறார். 4 வகையாக அன்பை பிரிக்கலாம் என்று. முதலாவது, அது இவையெல்லாம் கிரேக்க வார்த்தைகளில் இருக்கின்றன. ஸ்டோர்ஜ் என்கிற ஒரு வார்த்தை, அன்பின் ஒரு பரிமாணம் ஸ்டோர்ஜ். அதற்கு அஃபெக்ஷன் என்று பொருள். அஃபெக்ஷன் என்றால் என்ன அர்த்தம் தமிழில்? பிரியம். வேற என்ன? பாசம், அன்பு. அன்பு பொதுவான வார்த்தை. அதில் இப்போ பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்றால் எப்படி எழுதுவார்கள்? அன்பான பிள்ளைகள், பிரியமான பிள்ளைகளே என்று, இல்லையா? யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி என்று முடிப்போம். அஃபெக்ஷன் அது ஒரு விதமான அன்பு. அது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிறது. இப்போ எங்கள் மகள் பாலின் வெளிநாட்டிலிருந்து வருகிறாள் என்ற உடனே, அவளை விமான நிலையத்தில் பார்த்த உடனே நான் அவளை வாரி அணைத்துக் கொள்கிறேன். அது அஃபெக்ஷன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாசம், அதுதான் அஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகிறது, பிரியம். ரெண்டாவதாக ஃபீலியா. ஃபீலியா என்பது ஃப்ரெண்ட்ஷிப், சிநேகிதர்களுக்கு இடையில் இருக்கிற அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப். மூன்றாவது ஈராஸ். ஈராஸ் என்பது ரொமான்டிக் லவ், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவு. திருமணமாக போகிற ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிற அந்த அன்பு, அதுதான் ரொமான்டிக் லவ், ஈராஸ் என்று அழைக்கப்படுகிறது. கடைசியாக அகப்பே அன்பு. அகப்பே என்பது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. தகுதியை அடிப்படையாக கொண்டல்ல, தகுதி நிறைந்த ஒருவர் தகுதி இல்லாதவர் மேல் காண்பிக்கிற அன்பு தான் அகப்பே லவ். அதுதான் தேவன் நம்மீது காண்பித்த அன்பு. சரி, இப்போ இந்த சிநேகிதர் என்பவருக்கும் ரொமான்டிக் லவ்வுக்கும் ஃபீலியாவுக்கும் ஈராஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ரொமான்டிக் லவ்வில் ஒருவரை ஒருவர் முகமுகமாக பார்த்து அவர்கள் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் அப்படியல்ல. 2 பேரும் நேராக பார்த்து ஒரே காரியத்தை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஓ ஹவ் நைஸ் என்று. ரயில் நட்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ட்ரெயின் லவ், ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஷிப். எங்கேயோ உள்ளவங்க, அவங்க குஜராத்காரங்களாக இருப்பாங்க, நம்ம சென்னையில் ஏறி இருப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் 5 நிமிஷத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். வந்த உடனே நம்ம டிஃபன் பாக்ஸ் திறந்த உடனே, ஓ நீங்களும் சப்பாத்தியா? அப்போ என்ன, தெர் இஸ் சம்திங் காமன் பிட்வீன் அஸ். 2 பேருமே வீட்டில் இல்லை, பிரயாணத்தில் இருக்கிறோம், 2 பேருக்குமே அசௌகரியங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் காமனாலிட்டிஸ், 2 பேருக்கும் பொதுவானவை. பொதுவான ஒரு காரியம் இருக்கிற இடத்திலே தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். யூ ட்ரூ. ஓ, இப்போ ஒரு அங்கே கிடக்கிற குப்பையை பார்த்து சொல்லுகிறீர்கள், என்ன இப்படி குப்பையாக வச்சிருக்கிறாங்களே என்று. உடனே அவரும் சொல்லுகிறார், ஐயோ
சகிக்கல, இப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது என்கிறார். என்ன அர்த்தம்? இவர் வீட்டிலையும் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவர் வீட்டிலையும் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆகவே அங்கே காமனாலிட்டி இருக்கிறது. ஒரு முறை தெரியாமல் என் பக்கத்தில் ரயிலில் உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் வேர்க்கடலை ஓடோடு சேர்ந்தது, அதை வாங்கி அப்படியே அங்கேயே உடைத்து அங்கேயே கீழே போட்டுக்கொண்டே இருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிருங்களேன். அப்படி கோபம் வந்து விட்டது அவருக்கு. நீ யார் அதை சொல்றதுக்கு? இது என்ன உன் வீடா என்கிறார். ஸோ அங்கே காமனாலிட்டியில் ஆகவே சண்டை வருகிறது. ரெண்டு பேரும் ஒரே கருத்துடையவர்கள், ஒரே லட்சியம் உடையவர்கள் தான் சிநேகிதர்களாக இருக்க முடியும். தேவன் நம்மை தம்மோடு சிநேகிதர்களாக இருக்கும்படி அழைக்கிறார். அப்படி அழைக்கும்போது அவர் கேட்பது என்ன? சிநேகிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்கிறவர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இந்த சிநேகம் நிபந்தனையோடு கூடிய சிநேகம். இட்ஸ் அ கண்டிஷனல் லவ். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் willing to accept you as my friend, but you have to obey. ஏனென்றால் he is the greater power. அவர் சொல்லுவதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே பார்க்கிறோம், யாத்ராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? Look at the intimacy between God and Moses. God is willing to give that to you, give that privilege to you, provided you are willing to obey him. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் தம்முடைய கட்டளைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க நம்மை இடம் கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் அவர் நமக்கு அதை செய்வார். இன்னொன்று, இயேசு சொன்னார், 2 எஜமானுக்கு ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரை சிநேகித்து மற்றொருவரை பகைப்பான். யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நீ ஒரே நேரத்திலே தேவனுக்கு சிநேகிதனாகவும் தேவனுக்கு பகைஞனாகவும் இருக்க முடியாது. நீ ஒன்றிலோ தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் தேவனுக்கு பகைஞனாய்த்தான் இருக்க முடியும். ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு பகைஞராயிருக்கையில் தம்முடைய குமாரனை பலியாக கொடுத்து நம்மை சிநேகித்தார். அவர் கிரயம் செலுத்தி நம்மை சிநேகிதராக வாங்கியிருக்கிறார், தகுதியற்ற நம்மை வாங்கியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய சிநேகம் எனக்கு கிடைத்ததினாலே நான் உலகத்துக்கு பகைஞனாக மாறிவிடுகிறேன் என்று நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். அப்போதுதான் தேவனோடு உள்ள இந்த உறவு நம்மிலே தொடரும். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இது இப்போ இருக்கிற சில குறிப்பிட்ட தீர்க்கதரிசி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களை பற்றி எழுதப்பட்ட வசனம் அல்ல. அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகத்தான் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் தீர்க்க தரிசிகள் என்று அழைத்தவர்கள் அவருடைய சிநேகிதர்கள். ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதன் என்று சொன்னார். ஆகவே சொன்னார், நான் செய்ய போகிற காரியத்தை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார்.
God wants to give you that special status of, sharing His secret information with you. தேவனுடைய ரகசியங்களை உன்னிடத்திலே சொல்லத்தக்க ஒரு நபராக அவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நாம் அந்த அந்தஸ்துக்கு எழும்பி வர வேண்டும். உடையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிற்க செய்கிறார் அவர். ஆகவே அதை உணர்ந்து, ஆண்டவரே, தகுதியற்ற என்னை இந்த அந்தஸ்திற்கு உயர்த்தினதற்காக நன்றி, நான் உமக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பேன், உண்மை உள்ளவளாய் இருப்பேன் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். சரி, இந்த நட்பு, ஆண்டவரோடு சிநேகிதராக இருப்பதிலே 5 காரியங்கள் வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். இதற்கு இவ்வளவு அறிமுகம் இருந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் இவ்வளவு அறிமுகம் கொடுத்தேன். முதலாவது தேவை கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். தேவனுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் தேவை. இதை நாம் பார்த்தோம். ஆகவே சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நாம் யாருக்கு சிநேகிதராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். 3 நிலைகளிலே நமக்கு சிநேகிதர்கள் உண்டென்று சொன்னேன். இப்போது நாம் பேசுவது தேவனோடு நமக்கு இருக்கிற சிநேகத்தை பற்றி. இந்த சிநேகம் எப்படி நமக்கு கிடைத்தது என்பதை உணர வேண்டும். எப்படி கிடைத்தது? முதலாவது கீழ்ப்படிதல், 2வது இந்த சிநேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்று உணர வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். இது நம்முடைய தகுதியினால் வந்ததல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். His grace alone. நாம் நிற்பதும் கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் நமக்கு கிடைப்பது புது கிருபை. ஆகவே ஆண்டவரே, கிருபைக்கு பாத்திரனாக என்னை மாற்றினேரே, உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் கிருபை பெற்றவர்கள். சில நேரங்களிலே எனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் என்கிற வீக்னஸ் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விடுதலை கொடுத்திருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அப்படி நான் கோபப்பட்டு எதையாவது பேசிவிடும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற காரியம், மகனே, கொஞ்சம் திரும்பி பாரு, நீ கிருபை பெற்றவன், மன்னிப்பை பெற்றவன். என்னுடைய கிருபையும் என்னுடைய மன்னிப்பும் உனக்கு கிடைத்திராவிட்டால் நீ இப்போ எங்கே இருந்திருப்பாய்? சொல்ல வேண்டுமா எங்கே இருந்திருப்பேன் என்று? 3 பாசிபிலிட்டிஸ். ஒன்றிலோ நான் தற்கொலை செய்து கொண்டு செத்திருப்பேன். இல்லை என்றால் நான் ஏதாவது தப்புகளை செய்து சிறைச்சாலையில் இருந்திருப்பேன். 3வதாக, இல்லை என்றால் பைத்தியம் பிடித்து ரோட்டிலே அலைந்து கொண்டு இருந்திருப்பேன். ஆனால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அன்பானவர்களே, இந்த உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். இதை நாம் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். எங்களால் உண்டான தகுதி அல்ல, இது தேவனால் உண்டானது. நான் கிருபை பெற்றவன் என்றால் மற்றவர்களுக்கு கிருபை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. இட்ஸ் மேண்டேட்ரி. எனக்கு பிடிச்சா கிருபை காட்டுவேன் என்றல்ல, நீ அதை செய்தே ஆக வேண்டும். யூ ஹேவ் நோ ஆப்ஷன் except to show mercy and grace to others. ஆகவே நம்முடைய உறவு எப்பேற்பட்டது என்பதை அறிந்திருக்க வேண்டும். 1வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? குறிப்பாக 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆக நாம் கிருபை பெற்றவர்கள், ஆண்டவரோட சிநேகத்தில் இருக்கிறவர்கள் என்றால் நமக்கு அவருடைய போதனைகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது என்றால் அவருடைய வேதத்தில் இருந்துதான் வருகிறது. சில நேரம் நான் நினைக்கிறோம், கர்த்தர் என்னோடு நேரடியாக பேச மாட்டாரா? பேசலாம், பேசாமலும் இருக்கலாம். நான் ஒன்றை ஆழமாக உணர்கிறேன், இது கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று உணர்கிறேன். இப்படி கர்த்தர் சொன்னார், எனக்கு இந்த வேலை கிடைக்கப் போகிறது, இந்த பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று சொன்னார். ஆகவே நான் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று. அது கர்த்தர் சொன்னதாகவும் இருக்கலாம், கர்த்தர் சொல்லாததாகவும் இருக்கலாம். உன்னுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு ஆழமான உணர்ச்சி இருக்கிறது என்பதனாலே அது கர்த்தர் சொன்னார் என்பதற்கு ஆதாரமாகி விடாது. ஆனால் கர்த்தர் தான் சொன்னார், வேறு யாராலும் சொல்லப்பட்டதில்லை என்று ஒன்றே ஒன்றுதான் உண்டு. அது என்னவென்றால் இந்த வேதாகமம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ வார்த்தை, அது மாறாதது. எபிரேயர் 4:12 God's word is alive and active. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இந்த வார்த்தை ஒன்றுதான் ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை ஒன்றுதான் வல்லமை உள்ளது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த ஏசி ஆணாக கடவுது என்று சொன்ன உடனே ஆணாகி விடுமா? தம்பி, ஏசி தேவைப்படுது, ஆன் பண்ணுங்க என்று சொல்ல வேண்டும். அப்படியா என்று அவர் ரொம்ப யோசித்து கொண்டே எழுந்து மெல்லமாக நடந்து போய் அந்த ஏசியை ஆன் பண்ணி, அது பிறகு கம்ப்ரஸர் ஆன் ஆகி கொஞ்ச நேரம் ஆகிவிடும் அந்த குளிர்ச்சி நமக்கு வந்து சேருவதற்கு. ஆனால் கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லவும் வெளிச்சம் வந்து விடுகிறது. அந்த தேவனோடு தான் நீங்களும் நானும் தொடர்பில் இருக்கிறோம். அந்த தேவனிடத்தில் தான் நாம் ஜெபிக்கிறோம். நீ விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவாய். எப்போ பெற்றுக்கொள்ளுவாய்? இப்போ தானே அப்ளை பண்ணியிருக்கிறா, என்ன அவசரம் என்று சொல்ல மாட்டார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அதெல்லாம் விவரிக்க இப்போ எனக்கு நேரம் இல்லை. முக்கியமான காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே அன்பானவர்களே, நாம் தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உறவு எப்படி கிடைத்தது என்பதை உணர வேண்டும். தேவ வசனத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஒன்லி தி வேர்ட் ஆஃப் காட், காட்ஸ் வேர்ட் அலோன். வேறு எதையும் நம்பாதீங்க. உங்கள் உணர்ச்சிகளையும் நம்ப வேண்டாம், மற்றவங்க சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். அது உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் 100% உண்மை என்று நாம் எடுக்க முடியாது. ஒருவேளை நாம் ரொம்ப ஆசைப்பட்டு நாம் உண்மை என்று நினைத்தது உண்மை இல்லாமல் போனால் ஏமாந்து போய்விடுவோமே. ஆகவே அதைவிட எப்போவுமே மாறாததும், எப்போவுமே ஜீவன் உள்ளதும், எப்போவுமே வல்லமை உள்ளதுமான வேத வசனம், அதிலே நாம் நிறைந்திரும். இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்க வேண்டும். All the time we are saturated with the word of God. 10 கற்பனைகள் என்று இருக்கிறதே, அதை மனப்பாடம் செய்து விட்டால் போதுமா? அதை தெரிந்திருந்தால் போதுமா? அதெல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்றால் இரவும் பகலும் தியானம் பண்ணுவதற்காக. கர்த்தருடைய ஜெபம் என்று பரமண்டல ஜெபம் என்கிறோமே, எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் தியானம் பண்ணுவதற்காக. ஆக அன்பானவர்களே, நாம் அவ்விதமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது ஏதோ ஒரு பவர் அல்ல, ஏதோ ஒரு சக்தி அல்ல, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன், அவரோடு நேரடியாக ஹாட்லைனில் தொடர்பு கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடுகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அவரோடு ஒரு இன்டிமசி, அவரை பார்த்தது போல, அவரை உணர்ந்தது போல. சண்டே ஸ்கூலுக்கு
வேதாம கதைகளை சொல்லி கொடுக்கும்போது சிலர் கதை சொல்கிறத பார்த்தா தூக்கம் வராதவங்களுக்கும் தூக்கம் வந்துடும். ஆனால் சிலர் என்னமோ இவங்க அங்கே இருந்தது போலையும் நேரடியாக பார்த்தது போலவும் அவ்வளவு தத்ரூபமாக சொல்வார்கள். அது ஆழமாக பதிந்து விடும் இல்லையா? ஆண்டவரோடு நமக்குள்ள உறவிலே அவ்விதமான ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். மோசே முகமுகமாக தேவனோடு பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய முகத்தை யாரும் பார்த்ததில்லையே. அந்த பட்டியலிலே மோசேயும் இருக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்டிமசி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜபம் ஜபம் என்று சொல்லுகிறோமே, டு வி எக்ஸ்பீரியன்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்? தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? உம்முடைய முகத்தை தேடுகிறேன் ஆண்டவரே என்று நம்மால் சொல்ல முடியுமா? 34வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் டேஸ்ட், சும்மா வார்த்தையில் இல்லை, ஐ நோ பை எக்ஸ்பீரியன்ஸ் ஹீ இஸ் சோ நைஸ் என்று நாம் உணர வேண்டும். அவரோடு நாம் நடக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர் தம்முடைய செவியை சாய்த்து கேட்பார். அவர் சொல்வதை நாம் செவி சாய்க்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லார் காதுலையும் விழாது. அது உனக்கு ஆண்டவர் பேசுவதை கேட்கிற அந்த உறவு இருக்கிறதா, அந்த சக்தி இருக்கிறதா என்பது முக்கியம். கடைசியாக ஜெபிக்கும்போது இயேசுவின் மரணத்தை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு சொன்னார், தன் ஜீவனையே தன் சிநேகிதனுக்காக ஒருவன் கொடுக்கிறானே, அதுதான் உண்மையான சிநேகம் என்றார். அதைத்தான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார் இல்லையா? கல்வாரி சிலுவை, அதை நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து நாம் அவரிடத்தில் ஜெபிப்போம் என்றால் நாம் அறிந்து கொள்வது என்ன? தோற்று போன ஒரு கடவுளா? நோ. 2 கைகளும் விரிக்கப்பட்ட நிலையிலே, கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டு அந்த ஆணியிலே தொங்குகிற அந்த கையிலே அவருடைய முழு சரீரத்தின் எடையும் தொங்கிக் கொண்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாரே, அதையா பார்க்கிறோம்? இல்லை, அவருடைய அன்பின் மாட்சியை பார்க்கிறோம். கல்வாரி ஜீவாறு ஓடுது பாரெனக்காய் என்று சொல்லி அவரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவர் இவ்வளவாய் நம்மை நேசித்தார். அப்போது நம்முடைய ஜெபம் பொருளுள்ளதாக இருக்கும். 18வது நூற்றாண்டின் துவக்கத்திலே ஜெர்மானி தேசத்திலே சின்சன்டார்ஃப் என்று ஒரு பிரபு இருந்தார். பணக்காரரானபடியினாலே ஒரு ஆர்ட் மியூசியத்திற்கு போயிருந்தார். அந்த ஆர்ட் மியூசியத்திலே அவர் ஒரு காட்சியை கண்டார். அது என்னவென்றால், ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கில் இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருந்த படம் வரையப்பட்டிருந்தது. அந்த படத்தை வரைந்தவர் டொமினிகோ ஃபெட்டி என்கிற ஒரு ஓவியர், இத்தாலிய ஓவியர். அந்த படத்திற்கு பெயர் எக்கே ஹோமோ என்பது. அந்த படம் பிரபலமான படம், எல்லாரும் வந்து பார்ப்பார்கள். இந்த சின்சன்டார்ஃப் பல ஓவியங்களை பார்த்து வரும்போது வந்து இந்த எக்கே ஹோமோ என்கிற இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராக இருக்கிற அந்த படத்தை பார்த்த உடனே செயலிழந்து ஸ்தம்பித்து அங்கேயே நின்று விட்டார். வினாடிகள் நிமிடங்களாயின, நிமிடங்கள் மணிகளாயின. அங்கேயே நிற்கிறார், செயலிழந்து நிற்கிறார். ஏனென்றால் அந்த ஓவியத்தின் கீழே எழுதப்பட்டிருந்தது, "This I have suffered for you. What have you done for me?" இந்த வேதனையை உனக்காக நான் சகித்தேன், நீ எனக்காக செய்தது என்ன? மணிக்கணக்காக செயலிழந்த நிலையில் நின்ற சின்சன்டார் அங்கே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். விளைவு என்ன தெரியுமா? ஒரு மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்தார், மொரேவியன் மிஷன் என்று. பல 100 ஆண்டுகளாக அது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது.
ஒரு சங்கிலி ஜெபம் ஆரம்பித்தார், செயின் பிரேயர். 100 ஆண்டுகள் இடைவெளி இல்லாமல் அந்த சங்கிலி ஜெபம் தொடர்ந்ததாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நமக்காக இரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி நம்மை சம்பாதித்து கொண்ட அந்த இயேசுவை நோக்கித்தான் ஜெபிக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்கும் என்றால், நமக்கும் அவருக்கும் இருக்கிற சிநேகம் இன்னும் நெருக்கமாகும். நமக்கு அவர் மேல் இருக்கிற உண்மை இன்னும் பலமுள்ளதாக இருக்கும். நம்மால் அவருக்கு வருகிற அறுவடை இன்னும் பெரியதாக இருக்கும். தேவன் தாமே இப்பேற்பட்ட ஒரு உறவிலே, தேவனோடு உள்ள சிநேகத்திலே நம்மை நடத்தி நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லேன், உங்களை சிநேகிதரே என்று சொல்லுவேன் என்று சொன்னீரே. உமக்கு சிநேகிதராயிருப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தகுதியற்ற நிலையையும் உணர்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் அதற்கு பாத்திரராக நடந்து கொள்ள, அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாமல் நடந்த நேரங்களுக்காக, உம்மை துக்கப்படுத்தின நேரங்களுக்காக எங்களை மன்னித்து விடும் என்று கேட்கிறோம். இன்று முதலப்பா, ஒரு புது தீர்மானம், உம்மையே நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரே ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த நீர் போதுமப்பா. இயேசு போதுமே, எனக்காக மரித்தவரே இயேசு போதுமே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு வந்த ரட்சிப்பும் இந்த அந்தஸ்தும் எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படுகிறோம் அப்பா, ஏற்றுக்கொள்ளும். எங்களை கைவிடாதிரும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.